கயல் சீனி கெப்ஸை எப்படி போகுது நடக்கும் அப்போ நீ கெப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா தானே அணு அடின்னு அடிக்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டேயான்னு. அப்போ கயல் கேட்குறாங்க, ஏன்னு ஏற்கனவே பாப்பா கூட முடியல, இப்போ போய் இப்படி அடிக்கிறீங்க கேட்குறாங்க. இங்கே பார் கயல், 10 மாதம் சுமந்து பெற்றவ நான், எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையலுக்கு ஒன்றும் புரியலை. உடனே அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு தானே, நீ ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை விட கையில் மூர்த்தி வாட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மூர்த்தி வாட்டும் பேசிக்கலாங்கிறீங்க, அப்போ மூர்த்தி வந்தால் சொல்லுவீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, அப்படின்னா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. உடனே தனத்தை பார்த்து கேட்குறாங்க, அண்ணே நீங்களாவது சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு நீ தாமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கையில் அதிர்ச்சி ஆகிறாங்க. பார்த்தானா மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. நீ ஜோசியக்காரை பார்த்தேன்னு சொன்னீங்க, அது எல்லாமே போய் நான் ஜோசியக்காரவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னா கையில் அதிர்ச்சி ஆகிறாங்க. எதுக்காக நீ எனக்கு பணம் தர மாட்டேன், இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, அதுக்கான ஒரு காரணம் இருக்குது, அதை சொல்ல முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி தானே பெரிய வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு பெரிய பிரச்சனை பண்ணுறான். அக்கா தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தானே சொல்கிறாங்க, இந்த பள்ளியோட இந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது, நான் வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதனால் கையில் கெஞ்சுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.